ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கிறிஸ்பியான கட்லட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ் கட்லட் பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி குக்கரில் காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா 2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதே ஒரு சின்ன கப் அளவு பட்டாணி சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பீன்ஸ் வரைக்கும் வரும். கட்லெட்டுக்கு எப்பவுமே மற்ற காய்கறிகளை விட உருளைக்கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும். அதில் தான் கட்லெட்டுக்கு திக்கான மாவு பேஸ் கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். அதுலேயே காய்கறிகள் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடும். 3 விசிலுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கட்லெட்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கட்லெட்டுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் அதிக தேவையில்லை. வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறப்ப மசாலா தனியாக பிரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறப்ப கட்லெட் நல்லா வாசனையாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாம் இதெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி வடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி காய்கறிகளை நல்லா மசிச்சு விட்டுருங்க. காய்கறிகள் நல்லா குலைவாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம கட்லெட் பிடிக்கும் போது தான் அதோட ஷேப் நல்லா கரெக்டான சைஸுக்கு வரும். இப்போ அடுத்து இதில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கூடவே இதில் ஒரு கொத்தளவு புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இன்னுமே திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கட்லட் ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூட்லேயே அரிசி மாவு நல்லா வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதோட பச்சை வாசனை அடிக்காது. இதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்க்கு கூட நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா திக்காக வர வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கட்லட் பர்ஃபெக்டான ஷேப்க்கு வரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த பாட்டிலோட மூடி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக அரிசி மாவை நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன பால் சைஸ் ஷேப்பில் கட்லட் மசாலாவை இதில் உள்ளே வச்சு நல்லா தட்டிடுங்க. இந்த மூடியோட லெவலுக்கு வர மாதிரி மட்டும் மசாலாவை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு தட்டில் நீங்கள் கமுத்தி விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வந்து விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். இது பர்ஃபெக்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியான ஷேப்பில் நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா மசாலாவையும் ஒரே ஷேப்பில் வர மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கட்லட் செய்கிறதுக்காக மேலே கோட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாட்ட வேண்டாம், ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் நம்ம கோட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ரஸ்கில் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்தளவு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பீஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் ட்ரையாக இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4 சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி தூள் தூளாக ஆயிரும். இதில் தான் நம்ம கட்லெட்டை கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்க்கு கூட இந்த மாதிரி பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம கட்லெட் மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம சைடில் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், இன்னொரு பக்கம் கிறிஸ்பினஸ் வராது. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கட்லெட், அதை இதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆக விடுங்க. ஒன் சைடு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு அப்படியே இதை திருப்பி விடுங்க. நீங்கள் தோசை கரண்டி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபோர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட் உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. உள்ள கட்லெட் வேக தேவையில்லை, மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்தாலே போதும். உள்ள மசாலா எல்லாமே ஆல்ரெடி நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கட்லெட் ரொம்பவே பர்ஃபெக்டாக கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த கட்லெட்டை கொஞ்சமாக ஆனியன் வச்சுட்டு கூட கொஞ்சமாக சாஸ் வச்சுட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.